ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 நம்ம எல்லாருமே பார்த்து முடிச்சிருப்போம். பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வேற லெவல்ல எடுத்து வச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். இந்த சீசனை பார்த்து முடிக்கும்போது வந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை விட நிறைய கேள்விகள் எழும்புச்சுன்னே சொல்லலாம். பல வருஷமா அப்சைட் டவுனை வெறும் ஃபிக்ஷனாவே காட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தடவை ரியல் சயின்ஸ் உள்ள கொண்டு வந்து இந்த இடத்துல வார்ம் ஹோல்னு ஒன்று இருக்கு. அந்த வார்ம் ஹோல் தான் கீழே இருக்கிற ஹாக்கிங்ஸையும் டைமென்ஷன் எக்ஸ் ஆன எபிஸையும் கனெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி ஒரு புது கான்செப்டை உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. இந்த வார்ம் ஹோல்னா ஃபர்ஸ்ட் என்னது, இந்த வார்ம் ஹோல் உள்ள இருக்கிற அந்த எக்ஸாட்டிக் மேட்டர் எதுக்காக இருக்குது, அந்த எக்ஸாட்டிக் மேட்டரை லாஸ்ட் எபிசோட்ல பிளாஸ்ட் பண்ணும்போது எதுக்காக அந்த வார்ம் ஹோல் கொலாப்ஸ் ஆச்சு, இப்படி பல கேள்விகளுக்கான ஆன்சர் இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கும் போது தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வெல்கம் பேக். நாங்க ஜோயல், யூ ஆர் நோவர்ட் ஜோஸ் விஷன். 1935ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் நாதன் ரோசனும் சேர்ந்து கண்டுபிடிச்சது தான் இந்த ஐன்ஸ்டீன் ரோசன் பிரிட்ஜ். அதுதான் இன்னைக்கு நம்ம வார்ம் ஹோல்னு சொல்றோம். இன்னும் டீட்டெயிலாக சொல்றேன், இந்த சார்ட்டை பாருங்க. இந்த சார்ட்ல இதுதான் நம்ம பிளானட் எர்த். நம்ம எர்த்ல இருந்து இந்த இமேஜினரி பிளானட் எக்ஸுக்கு போகணும்னா பல மில்லியன் லைட் இயர்ஸ் டிராவல் பண்ணி போகணும். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற டெக்னாலஜி வச்சு அதுக்கு சாத்தியமே கிடையாது. ஆனா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா, ஸ்பேஸ் வந்து நம்ம இப்படி ஃபிளாட்டா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது கிடையாது. ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி கர்வ்டா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கர்வ்டாக இருக்குன்னு சொல்கிறாரு. அண்ட் எர்த்து கிட்ட நம்மளால நிறைய பிளாக் ஹோல்ஸை பார்க்க முடியுது. கரெக்டாக பிளாக் ஹோல்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டார் இறக்கும் போது அது வெடிச்சு ஏற்படுறது தான் பிளாக் ஹோல்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் இந்த பிளாக் ஹோல்ஸ் வந்து இதனால் வரைக்கும் சிங்குலாரிட்டின்னு சொல்லி தான் நம்பப்பட்டு இருக்கு. ஆனால் ஐன்ஸ்டீன் அவரோட தியரியில் என்ன சொல்றாருன்னா, இந்த பிளாக் ஹோல்ஸ் வந்து சிங்குலாரிட்டி கிடையாது. எப்படி இந்த பிளாக் ஹோல்ஸ்குள்ள மேட்டரும் ஆப்ஜெக்ட்ஸும் இழுக்கப்படுதோ அதே மாதிரி ஸ்பேஸோட இன்னொரு மூலையில ஆப்போசிட் சைட்ல ஒயிட் ஹோல்ஸ் மூலியமா வெளியே தள்ளப்படுது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இந்த பிளாக் ஹோல்ஸையும் ஒயிட் ஹோல்ஸையும் கனெக்ட் பண்ற ஒரு டனல், ஒரு பிரிட்ஜுக்கு பேர் தான் ஐன்ஸ்டீன் ரோசன் பிரிட்ஜ்னு சொல்லி பேர் வைக்காரு. இன்னைக்கு நம்ம இதை தான் வார்ம் ஹோல்ஸ்னு சொல்றோம். ஸோ நம்ம எர்த்ல இருந்து இந்த இமேஜினரி பிளானட் எக்ஸுக்கு வர்றதுக்கு இவ்வளோ லைட் இயர்ஸ் டிராவல் பண்ணாம ஜஸ்ட் இந்த பிளாக் ஹோல்ஸ் வழியா உள்ள போய் இந்த ஒயிட் ஹோல்ஸ் வழியா வெளியில வந்துடலாம். அண்ட் வித்தின் ஹவர்ஸ்லேயே இந்த பிளானட்டை ரீச் பண்ணிடலாம். அண்ட் இந்த தியரியை பேஸா வச்சு தான் இன்னைக்கு பல சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸை எடுத்துட்டு இருக்காங்க, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் உட்பட. இப்போ ரியாலிட்டியில இந்த வார்ம் ஹோல் ஸ்பேஸ்ல உருவாறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த பாட்டில கேப் போடாம நான் கிரஷ் பண்ணும்போது ஈஸியா கொலாப்ஸ் ஆயிடுது. அதே இது இன்னொரு பாட்டில் கேப் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் க்ரஷ் பண்ணுறேன்னா என்னால் கொலாப்ஸ் பண்ண முடியல. இதுக்கு காரணம் இது உள்ள கிரியேட் ஆகிற இன்டர்னல் ப்ரெஷர்னால. எப்படி இந்த வாட்டர் பாட்டில் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மூடி தேவைப்படுதோ அதே மாதிரி அந்த வார்ம் ஹோல் ஸ்பேஸில் சர்வை பண்ணுறதுக்கு ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் எக்ஸாட்டிக் மேட்டர் தேவைப்படுது. வேற ஒன்றும் இல்லை, நெகட்டிவ் எனர்ஜி. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வரைக்கும் நம்ம ஸ்பேஸில் அவ்வளோ ஹை அமௌண்ட் ஆஃப் எக்ஸாட்டிக் மேட்டரை ரெக்கார்ட் பண்ணது கிடையாது. ஸோ இதனால தான் வார்ம் ஹோல்ஸுங்கிறது ஜஸ்ட் ஒரு தியரியாகவே இருந்துட்டு வருது. ஆனால் என்னோட விஷயம்லேருந்து ஒன்று சொல்லணும்னா, பிளாக் ஹோல்ஸ்னு ஒன்று ஸ்பேஸில் இருக்குங்கிறத நம்ம சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதோட தியரி எழுதி வச்சுட்டு போனவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்போ அவர் சொல்கிற இந்த தியரி ஐன்ஸ்டீன் ரோசன் பிரிட்ஜும் உண்மையாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இன் ஃபியூச்சர் நம்ம கண்டுபிடிக்கிற பவர்ஃபுல்லான சேட்டலைட்ஸாக இருக்கட்டும், டெலஸ்கோப்ஸாக இருக்கட்டும், அதை யூஸ் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அந்த பிளாக் ஹோல்குள்ள டிராவல் பண்ற சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டதுனால் மனிதர்களால டைம் டிராவல் சாத்தியம்னு சொல்லி நான் சொல்லல, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லிட்டு போயிருக்காரு. ஏன்னா நம்மளால லைட்டோட ஸ்பீட்ல டிராவல் பண்ண முடியும் அந்த பிளாக் ஹோல்ஸ் வழியா டிராவல் பண்ணும்போது. ஸோ இதை பத்தின உங்க விஷன் என்ன, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோவை இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஹாப்பியா இருங்க, ரிலாக்ஸ்டா இருங்க, நிறைய கெயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம ஜோஸ் விஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.